சுயமரியாதைன்னா என்னென்னாக்கா, நாம் நம்மளை மதிக்கிறது. சுயமரியாதைன்னா தன்னிடமிருந்து ஒருவருக்கு அவருடைய மனசு அவரை மதிக்கணும். அதுதான் சுயமரியாதை. நீங்கள் உலகத்தை ஏமாற்றலாம், ஊரை ஏமாற்றலாம், ஊர் உலகம் உங்களை மதிக்கலாம். அந்த மரியாதைக்கு உண்மையிலேயே நீங்கள் சொந்தக்காரர் தானா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா உங்களை பற்றி முழு விவரமும் உங்களுக்கு தான் தெரியும். அதனால் சுயமரியாதை என்னென்னாக்கா, உங்கள்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை தான் சுயமரியாதை. உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை தான் சுயமரியாதை. அதனால் நீங்கள் நேர்மையாக நேர்மையாக இருக்கீங்களா இல்லையாங்கிற உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா உங்களை நீங்கள் மதிக்க மாட்டீங்க. உங்கள்கிட்டேருந்து உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. ஆனால் நீங்கள் இந்த ஊர் உலகத்தை ஏமாற்றலாம். ஊர் உலகம் உங்களை மதிக்கிற மாதிரி அவங்க வரலாம். உங்களை நீங்கள் மதித்தாதான் ஊர் உலகம் உங்களை மதிக்கும்போது அதனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதனால் ஊர் உலகம் உங்களை மதிக்குது அப்படிங்கிறதுனால அது உண்மையான மரியாதையாகிட முடியாது. அந்த வெளியில் உள்ளவங்க உங்களை மதிக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் சுயமரியாதை. உங்களை நீங்கள் மதித்தாதான் அது வெளியில் மதிக்கிறவங்க போது அது உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை தரும், உண்மையான தைரியத்தை தரும். வெளியில் மதிக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையான பலத்தை உங்களுக்கு தரும். அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த வெளியில் மக்கள் கொடுக்குற மரியாதைக்கு நீங்கள் உண்மையிலே நீங்கள் ஏற்புடையவர் அல்ல. அது நீங்கள் அந்த மரியாதைக்கு நீங்கள் சொந்தக்காரங்க இல்லை, நீங்கள் சொந்தக்காரர் இல்லை, அந்த தகுதி உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு தெரியும். அதனால் வெளியில் இந்த உலகமே மதித்தாலும் அது உங்கள் உடம்போட ஒட்டாது. அதனால் உங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்காது. சும்மா சும்மா ஒரு வேஷம்தான் அது. இப்போ வெளியில் இந்த உலகமே உங்களை மதித்தாலும் அது அந்த மதிப்பு மரியாதைக்கு நீங்கள் உண்மையிலே தகுதியுடையவராக இருந்தால் அப்போ தான் அதனால் ஏற்படுகிற பலனை உங்களால் உணர முடியும். உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கலாம், ஒரு நிமிர்வு, துணிவு எல்லாமே கிடைக்கலாம். அது என்ன, அது அந்த புகழோட தன்மை என்ன அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இந்த உலகமே உங்களை மதித்தாலும் அதுக்கு நீங்கள் உண்மையானவராக இல்லை என்றால், அதற்கு நீங்கள் தகுதியானவராக இல்லை என்றால், நீங்கள் நேர்மையானவராக இல்லை என்றால் அந்த புகழினால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. அது வெறும் அது வெறும் வெற்று புகழ் தான் அது. அதனால் எந்த பலனையும் நீங்கள் உணர முடியாது. அது உங்கள் மனசில் ஒரு வலிமையை ஏற்படுத்தாது, ஒரு உறுதியை ஏற்படுத்தாது. அதனால் அது ஒரு வேஷம்தான் அது. அதனால் நீங்கள் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தான் உங்களை நீங்கள் மதிப்பீங்க. அந்த சுயமரியாதைங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சுயமரியாதை, அப்புறம் பிறரிடமிருந்து கிடைக்கிற மரியாதை, இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இப்போ அரசியல்வாதிகளை பார்த்திங்கன்னா நிறைய அவங்க நேர்மையாக இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம். அந்த பணத்திற்காக அவங்க நிறைய கூட்டம் அவரை சேர்ந்து போகும். ஆனால் தெரியும் அந்த மரியாதையில் ஒரு இதுவே இல்லை, ஒரு அடர்த்தியே இல்லை. ஒரு அடர்த்திங்கிறது அந்த மரியாதையில் இல்லை. அதாவது ஊழல் செய்த ஒரு அரசியல்வாதி அல்லது நேர்மையாக இல்லாத ஒரு அரசியல்வாதி பற்றி மக்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகுதுன்னா அதை யாரும் மக்கள் வியந்து பார்க்க மாட்டாங்க. மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்கல்ல, அவங்க அதை வியந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதில் என்ன இருக்குது? அதாவது நடுநிலையாளர்கள் அல்லது ஒரு நல்ல ஒரு நெறியாளர்கள் மாதிரி, ஒரு மக்கள்லேயே நெறியாளர்கள் இருக்காங்க. அவங்களோட பார்வையில் இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் வெறும் டம்மி பீஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் உண்மையிலே ஒரு புகழ் என்னன்னா அது உண்மையிலே அந்த புகழுக்கு நாம் சொந்தக்காரராக இருக்கிறோமே ஆனால் நம்ம நேர்மையானவராக இருக்கிறோம். அதனால் அந்த புகழுக்கு நாம் சொந்தக்காரர், அந்த புகழுக்கு ஏற்புடைய தகுதி நமக்கு இருக்குது அப்படின்னா அது நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். அதை உணர முடியும். அப்போ தான் அந்த புகழுக்கு நம்ம உண்மையானவராக இருந்தால் மட்டும்தான் அதை உணர முடியும். இல்லைன்னா அது வெறும் வேஷம்தான். அவங்க புகழும்போது நம்ம அந்த புகழுக்கு சொந்தக்காரர் போல் நம்ம நடிச்சுக்கிட்டு தான் இருப்போமே தவிர, அந்த சொந்தக்காரருக்கு, அந்த புகழுக்கு உண்மையிலேயே சொந்தக்காரராக இருந்தால் அவருக்கு ஏற்படுகிற மாற்றங்கள், அந்த புகழின் தன்மை, ஒருவருக்குள் ஏற்படுத்துகிற மாற்றம் இருக்குல்ல, அதை அந்த புகழுக்கு உண்மையிலே சொந்தக்காரராக இருந்தால் மட்டும்தான் உணர முடியும். புகழின் தன்மையே உணர முடியும். அப்போ தான் புகழ்னா என்ன, அது வெறும் எல்லோரும் சொல்கிறது புகழ்னா என்னென்னே தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் மட்டும்தான் புகழுக்கான வலிமையை உங்களுக்கு தெரியும். நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கிற புகழின்
வலிமையை பற்றி உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் உண்மையாக இல்லை, நேர்மையாக இல்லை அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்கு புகழ்ந்தாலும் அந்த புகழின் தன்மை என்ன, புகழ்னா என்ன, அதை பற்றி உங்களால் தெரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் இந்த ஊர் உலகத்தை ஏமாற்றலாம். அந்த ஊர் உலகத்தை ஏமாற்றி இந்த உலகமே உங்களை புகழ்கிற மாதிரி ஒரு வேஷம் போடலாம். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் மனசு உங்களை மதிக்கணும். அதுதான் சுயமரியாதை. அது நீங்கள் உண்மையானவராக இல்லையான்னு அந்த மனசுக்கு தெரியும். இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையானவராக இல்லையாங்கிறது உங்களுடைய மனதுக்கு தெரியும். அது உங்களை மதிக்கணும்னா நீங்கள் உண்மையானவராக இருந்திருக்கணும், நேர்மையானவராக இருந்திருக்கணும். அப்போ தான் அது உங்களை மதிக்கும். மற்றபடி இந்த உலகம் மதிக்கிறதுங்கிறது அது ரெண்டாவது பட்சம்தான். ஆனால் அடிப்படையில் உங்கள்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை இருக்குல்ல, அது நீங்கள் உண்மையானவராக, அதுக்கு தகுதியானவராக இருந்தால் மட்டும்தான் அது உங்களை மதிக்கும். அதனால் நீங்கள் பொய்யா நேர்மை இல்லாதவராக இருந்தால், வேஷம் போடுகிறவராக இருந்தால் உங்களுக்கு சுயமரியாதைனாலும் என்னன்னு தெரியாது, பொது மரியாதை, மக்கள் கொடுக்குற மரியாதைனாலும் என்னன்னு தெரியாது. அதோட தன்மையை உணர முடியாது. அதனால் கிடைக்கிற இன்பத்தை உணர முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதனால் சுயமரியாதையை உணர்ந்தவரால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அவரிடமிருந்து அவருக்கு மரியாதை கிடைச்சா மட்டும்தான் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். நல்ல விஷயங்களை நேர்மையற்றவர்களால் செய்யவே முடியாது. நல்ல விஷயம் செய்கிறது போல் அவங்க நடிக்கலாம். நல்ல விஷயம் செய்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும். அதாவது நல்ல விஷயம், நேர்மையற்றவர்களுக்கு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கே கூச்சமாக இருக்கும். அதுக்கு நம்ம தகுதி இல்லை அப்படிங்கிறத அவங்க உள்ளுணர்வு காட்டி கொடுக்கும். நல்ல விஷயங்களை ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுனா மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நடிப்பு தான் நடிக்க முடியுமே தவிர, ஒரு நல்ல விஷயத்த ஒரு உணர்வுபூர்வமாக அதை பண்ணுறது இருக்குல்ல, உணர்வுபூர்வமாக பண்ணுறது, அந்த இது நேர்மையானவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படி நேர்மையை நம்ம இழந்துட்டோம். அப்படிப்பட்டவங்க அப்படி நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் சிலரால் வாழ முடியும், சிலரால் நல்லது செய்ய முடியும். நேர்மையை இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கே கூச்சமாக இருக்கும். நாம் நல்லது செய்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? அது நல்லது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை நேர்மையாக இருப்பது தான். நேர்மையாக இருப்பவருக்கு மட்டும்தான் அந்த தகுதி வரும். நேர்மையற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லது செய்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த தகுதி இல்லாதனால தான் அவங்க நடிக்கிறாங்க. ஏன் அவங்க நடிக்கிறாங்க? அவங்க ஏன் வேஷம் போடுறாங்க? ஊருக்காக ஏன் ஒரு வேஷம் போடுறாங்க? நிறைய அரசியல்வாதிகளை பார்த்தா அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஆனால் அவங்கள பற்றி மக்களுக்கு தெரியும், அவங்களுடைய நேர்மையை பற்றி மக்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க நல்லது செய்கிற மாதிரி நடிப்பாங்க. ஏன் நடிக்கிறாங்கன்னா, மக்களுக்கும் தெரியும் அவங்க நடிக்கிறாங்கன்னு, அவங்களுக்கும் தெரியும், அந்த அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் நாம் நடிக்கிறோம் அப்படின்ட்டு. அவங்க ஏன் நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை, அதனால தான் நடிக்கிறாங்க. அந்த தகுதி, அதாவது நல்லது செய்கிறவருக்கான தகுதி அவங்களுக்கு இல்லை, அதனால தான் நடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நேர்மையானவர்கள் கிடையாது. அவங்க நிறைய ஊழல் பண்ணியிருப்பாங்க, லஞ்சம் பண்ணியிருப்பாங்க, ஏமாற்றிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை, நல்லது செய்வதற்கான தகுதி அவங்களுக்கு இல்லை. அதனால் நல்லது செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க மக்கள்கிட்ட. அதனால் நாம் நல்லது செய்யணும்னா நம்ம உண்மையிலே நல்லது செய்யணும் அப்படின்னா நாம் நேர்மையானவராக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளால். ஏன் அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள்லாம் ஒரு சில விஷயங்களுக்கு மேலே அவங்களால சிந்திக்கவே முடியல. அவங்க மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணுன்னா உடனே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இலவசம் தான் நினைக்கிறாங்க. இலவசத்தை கொடுக்கணும், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், இந்த மாதிரி. இதை தாண்டி அவங்களுக்கு வேறு எதுவும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற யோசனை அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க நேர்மையானவர்களாக இல்லை. அதனால் அவங்களுக்கு நல்லதுன்னா என்னது, மக்களுக்கு எது நல்லதுன்னா என்னதுன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி அவங்க சிந்திக்காது அந்த மூளை. நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்யணுன்ட்டு உங்கள் மூளை சிந்திக்கும், அதை செய்யும். அப்படி நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா அந்த சிந்திப்பதே நின்று போய்டும். அந்த நல்லது பற்றிய, மற்றவங்களுக்கு செய்கிற அந்த நல்லது பற்றிய சிந்தனையே உங்களுக்கு வராது, செய்யவும் முடியாது. அப்படி இருக்கும்போது நல்லது செஞ்சாகணுமே, இந்த மக்களை ஏமாற்றி ஆகணுமே, அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லது செய்கிற மாதிரி நடிப்பாங்க. ஏன் நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த தகுதி கிடையாது, அதனால தான் நடிக்கிறாங்க. அந்த தகுதி இருந்தால் அவங்க நடிக்காமல் உண்மையாகவே இருந்துட்டு போயிடலாமே. அதனால் நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னா நீங்கள் நேர்மையானவராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நேர்மையாக இல்லைன்னாலே நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியாது, தீங்கு தான் செய்வீங்க. நல்லது செய்ய முடியலன்னா, மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியலன்னா நீங்கள் தீங்கு தான் மற்றவங்களுக்கு செய்வீங்க, தீமைகளை தான் மற்றவங்களுக்கு செய்வீங்க.
நல்லது செய்கிற மாதிரி நடிச்சுட்டு தீமையை உணர்வுபூர்வமாக செய்வாங்க. அதாவது நேர்மையானவர்கள் நல்லவற்றை உணர்வுபூர்வமாக செய்வாங்க. நேர்மையானவர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து நல்ல செயல்களை வந்து நல்லவற்றை வந்து உணர்வுபூர்வமாக செய்வாங்க. ஆனால் நேர்மை இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை ஏமாத்துறதுக்காக நல்லது செய்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் தீமையை வந்து உள்ளுக்குள்ளே உணர்வுபூர்வமாக செய்வாங்க. தீமையை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க. நேர்மையற்றவர்கள் வந்து உடனே அவங்க வந்து ஏன் அவங்களால நல்லது செய்ய முடியாது, உணர்வுபூர்வமாக ஏன் நல்லது செய்ய முடியாதுன்னா, அவங்க உணர்வுபூர்வமாக எப்படி தீமைகளை செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க மூளை யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதான் எப்படி ஏமாற்றலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம். நீங்கள் நேர்மையிலேருந்து விலகிட்டிங்கனாலே வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு பெரிய விஐபியாக இருக்கணுங்கிற சாதாரண மக்களாக இருந்தால் கூட நீங்கள் நேர்மையிலேருந்து நீங்கள் தவறிட்டிங்கன்னா உங்கள் மூளை வந்து எதை பற்றி யோசிக்கணும்னா, மற்றவங்களுக்கு எப்படி தீமைகளை செய்து உங்களுடைய சுயநலனை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறத பற்றி உங்களுக்கு யோசனையே வராது. நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த யோசனை வரும். நேர்மையாக இல்லையா, மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறத பற்றி உங்களுக்கு கூச்சமாயிடும். அந்த செயலை செய்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற ஒரு குரல் உங்கள்கிட்ட கேட்கும். நம்ம தான் நேர்மையாக இல்லையே, பிறருக்கு நல்லது செய்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது, நமக்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னாக்கா, அப்போ நீங்கள் தொடர்ந்து நேர்மையற்றவராக இருக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு தீமைகளை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நல்லா கவனிச்சிக்கோங்க. அரசியல்வாதிகளில் லஞ்சம் வாங்குகிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எக்காலத்துலேயும் வந்து, அதாவது ஒருத்தர் நேர்மையாக இருக்கிறார் அப்படிங்கிறத மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த அரசியல்வாதி நேர்மையாக இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த காலகட்டத்தில் கூட எந்த அரசியல்வாதி நேர்மையாக இருக்காங்க, நேர்மையாக இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால் வந்து நேர்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி இப்போ மக்களுக்கு தெரியும்ல யார் நேர்மையாக இருக்காங்க, நேர்மையாக இல்லைன்ட்டு. ஊழல் லஞ்சம் இதெல்லாம் சகஜங்க அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க மக்கள். இது ரொம்ப பெருகி போனோன்னே இதை விட்டால் அப்போ இங்கே நேர்மையான ஒரு அரசியல்வாதியே பார்க்க முடியாது, நேர்மையான மக்களையே பார்க்க முடியாது, பொதுமக்கள்லேயே நேர்மையானவங்க இல்லை. அதனால் நேர்மையானவர்களால் யாரையும் நேர்மையானவர்கள் என்று சொல்லிட்டு நம்ம யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, நேர்மையாகவே நம்ம வாழ முடியாது அப்படின்ட்டு பொதுமக்களும் என்ன பண்ணுறாங்க, நேர்மையற்றவர்களாக மாறும்போது நேர்மையற்ற அரசியல்வாதிகளை அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. நம்மளை மாதிரி தான் அவரும், நாம் மட்டும் என்ன ஒழுங்கா, நாமளும் வந்து நேர்மையாக இல்லை, அதனால் அரசியல்வாதியும் நேர்மையாக இருக்கணுங்கிற எந்த கட்டாயம் இல்லை. அதனால் வந்து நேர்மையற்றவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை வந்து ஏற்றுக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைப்பா, எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் நேர்மையற்றவர்களால் என்ன விளைவு ஏற்படும்னா, அவங்களால மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய சிந்தனையும் செயலும் மற்றவர்களுக்கு தீமைகளை செய்வது பற்றியே யோசித்து கொண்டிருக்கும். இது வந்து ஒரு விதிமுறை. அது மட்டும் இல்லாது, நீங்களே நேர்மை தவறினீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வராது. மற்றவங்களுக்கு என்ன தீங்கு செய்யலாம் அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. மற்றவங்களுக்கு வந்து அழிவை ஏற்படுத்தி நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்துக்கலாம், சுயநலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக்கலாம் அல்லது பணத்தை பதுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு திருடர்களைப் போல தான் நீங்கள் யோசிப்பீங்க. திருடர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தருடைய செல்வத்தை, இன்னொருத்தர் சேமித்து வச்சுருக்கிற பணத்தையும் பொருளையும் எடுத்துகிட்டு வந்து தனக்காக சேர்த்துப்பாங்க. இதுதான் வந்து நேர்மையற்ற அரசியல்வாதிகளோட செயல். இப்படி தான் இருக்கும். எங்கே யார்கிட்டேருந்து பிடுங்கலாம், கொள்ளையடிக்கலாம், தனது இருப்பை அதிகப்படுத்திக்கலாம், தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக்கலாம், இப்படி தான் யோசிப்பாங்க. அவங்க மக்களோட பணம் அரசாங்கத்தில் இருக்கா, அந்த வரி பணம் இருக்கா, அதை நம்ம எப்படி கொள்ளையடிக்கலாம், அதுக்குன்னு ஒரு திட்டத்தை போடு, அதுக்குன்னு அதிலேருந்து கமிஷன் அடி, லஞ்சம் பண்ணு, அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. ஒரு திருடர்கள் தான் அவங்க. நேர்மையற்றவர்கள் அனைவருமே திருடர்கள் தான். இப்போ நீங்கள் நேர்மையற்றவராக இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் திருடர் தான். இல்லை நீங்கள் திருந்திட்டிங்களா, நேற்று நேர்மையாக இல்லை, அதை நினச்சி நான் ரொம்ப வருந்தி இன்றைக்கி நான் மாறிட்டேன், நான் திருத்திக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் திருந்திட்டீங்க. ஆக நேர்மையின்மை அப்படின்பது நாம் யார் வேணாலும் அந்த நிலைக்கு போகலாம். ஆனால் நம்ம தவறை உணர்ந்து மீண்டும் மனம் திரும்பி வந்துடணும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, பண்ணிடணும். பரிகாரம்னா மூட நம்பிக்கை நான் சொல்லலை. நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஏமாற்றி இல்லை, நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அங்கே வந்து ஏதோ அங்கே உள்ள பணத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி வச்சுருங்க, அதுதான் பரிகாரம்.
அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் திருடினீங்கன்னா திருப்பி கொண்டு வச்சுருங்க, திருப்பி உரியவரிடமே கொண்டு போய் சேர்த்துருங்க. அதுதான் பரிகாரம். உங்களை நீங்கள் தெரியப்படுத்திக்கணுங்கிற கூட அவசியம் கூட இல்லை, திருப்பி வச்சுட்டாலே போதும். அந்த மாதிரி நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அதாவது மக்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, நேர்மையாக இருங்க. நேர்மை இல்லாதவர்களிடமிருந்து எந்த நல்லதும் அவங்களால செய்ய முடியாது, அவங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. நேர்மையானவங்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்வதற்கான தகுதி இருக்குது. உங்கள் வீட்டிலே கூட இருக்கலாம். ஒருத்தரை வந்து எப்படி மதிப்பிடணும்னா, அவர் நேர்மையானவரா அப்படிங்கிறத மட்டும் மதிப்பிடுங்க. பண விஷயத்தில் அவர் நேர்மையானவரா. நேர்மை இல்லைன்னா அவர் நமக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மாவாக இருந்தால் கூட உங்கள் அம்மா வந்து நீங்கள் நேர்மையானவங்களான்னு பாருங்கள். உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, அவங்க நேர்மையானவங்களா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அவங்க நேர்மையானவங்க இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால உங்களுக்கு நல்லது செய்யவே முடியாது. நல்லது செய்கிறேன்னு நினச்சி செஞ்சால் கூட அது உங்களுக்கு அழிவை தான் தரும், அது நல்லதாக அமையாது. இப்போ நேர்மையானவர்களால் மற்றவங்களுக்கு தீங்கே செய்ய முடியாது. நேர்மையானவர்களாக இருக்காங்கள்ல, அவங்களால மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. அது மாதிரி நேர்மை இல்லாதவங்க இருக்காங்கள்ல, அவங்களால மற்றவங்களுக்கு நல்லதே செய்ய முடியாது. நல்லது செய்கிறேன்னு செஞ்சாலும் அது தீங்காக தான் முடியும். அது மாதிரி நேர்மையானவர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறேன்னு சரி எதை செஞ்சாலும் அது நல்லதாக தான் முடியும். அதனால் நம்ம நல்லது செய்யணும்னு யோசிக்காதீங்க, நேர்மையாக இருக்கணும்னு யோசிங்க. நேர்மையாக இருக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நேர்மை எனும் அந்த உலகத்திற்குள் பயணித்து கொண்டிருங்கள். நேர்மை எனும் சொர்க்கத்திற்குள் நீங்கள் உள்ளே ரொம்ப தூரம் போயிடுங்க. நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்து நரகத்துக்குள்ளே போகாதீங்க. அதனால் நரகமே உங்கள் கண்ணுக்கு தென்படக்கூடாது. நேர்மையற்ற அந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அதனால் வந்து நேர்மையானவர்களால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாமல் வாழ முடியும். மற்றவங்களுக்கு இடையூறு செய்யாமல் நீங்கள் வாழணுன்னா நீங்கள் நேர்மையானவராக இருக்கணும். அதே நேரத்தில் மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட நேர்மை இல்லாமல் நடந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை காரணம் காட்டி நீங்கள் பழிக்கு பழி வாங்கிறதா நினச்சிட்டு நீங்கள் அவங்களுக்கு நேர்மை இல்லாமல் எந்த செயலும், நேர்மை இல்லாத ஒரு நிலையை நீங்கள் எடுத்துடக்கூடாது. அவங்க எனக்கு நேர்மை இல்லாமல், என்னிடம் நேர்மை இல்லாமல் நடந்து கொண்டு எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினார்கள். ஆதலால் நான் அவர்களை பழிவாங்குவதற்காக நானும் நேர்மையற்றவராக நான் நடந்து கொண்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நேர்மையற்ற ஒரு நிலையை போய் எடுத்துக்காதீங்க. உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, வெளியூரில் அவரோட ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு திரும்பி வர்றார். பஸ்ஸில் போயிட்டு திரும்ப வர்றார். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு 2 வீலர் வச்சுருக்கார். பக்கத்து ஊருக்கு போகணுன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் பஸ் ஏறணும். அப்போது இவர் 2 வீலரில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு இருசக்கர வாகனங்கள் நிறுத்துகிற இடம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு தன்னுடைய ஹெல்மெட்டை வந்து அங்கே அந்த இருசக்கர வாகனங்களை பாதுகாப்பரில் அவர்கிட்ட கொடுத்துட்டு சாயந்தரம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறார். அவரும் ஒரு இடத்துல வச்சுட்டார். இது மாதிரி நிறைய பேர் ஹெல்மெட்டை வச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய பேரோட ஹெல்மெட் அங்கே இருக்கும். இவர் அது மாதிரி என்ன பண்ணுறாரு, பக்கத்தூரில் வேலைக்கு தினமும் போயிட்டு வர்றவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஹெல்மெட்டை வந்து அந்த அவருடைய இருசக்கர வாகனத்தை அந்த பாதுகாப்பு நிலையத்தில் விட்டுட்டு அந்த ஹெல்மெட்டை கழட்டி எல்லோரும் ஹெல்மெட் அங்கே வச்சுட்டு போவாங்க. அந்த இடத்துல வச்சுட்டு சொல்லிட்டு போகிறாரு, என் ஹெல்மெட்டை நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லி திரும்ப பஸ் ஏறி போயிட்டு வேலைக்கு போயிட்டு திரும்ப இரவு வர்றாரு. இரவு ஒரு 7 மணிக்கு வர்றாரு. வந்து பார்த்தா ஹெல்மெட்டு காணோம். இவரோட ஹெல்மெட்டை வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம ஹெல்மெட்டை வேறு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால் நாம் என்ன பண்ணுவோம், மற்றவங்க நிறைய பேர் ஹெல்மெட் வச்சுட்டு போயிருங்க, அதில் ஒன்று எடுத்துகிட்டு நாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் அவருக்கு யோசிக்கிறாரு, இது நம்ம பண்ணுற தப்பு அப்படின்ட்டு.
நாம் பண்ணுறது சரியாக தப்பான்னு யோசித்து பார்க்குறாரு. நாம் பண்ணுறது தப்பு தான், யாரோ நமக்கு ஒரு தீங்கு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் நம்முடைய ஹெல்மெட்டை எடுத்து அவர் ஒரு தப்பு பண்ணுறாருங்கிறக்காக நாம் அதே தப்பை திரும்ப பண்ணக்கூடாது. அப்போ அதுவும் தப்பு தான், அது நேர்மையற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, அந்த ஹெல்மெட்டை வச்சுட்டு இவர் திரும்ப வந்துடுறார். திரும்ப வீட்டுக்கு வந்துடுறார் ஹெல்மெட்டு. ஆனால் இவருக்கு ஹெல்மெட்டுங்கிறது போயிடுச்சு, இவரோட ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் அதுக்காக இவர் என்ன பண்ணார்னா இன்னொருத்தரோட ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு போனார். அப்புறம் திரும்ப கொண்டு வச்சிடுறார். அப்படி ஒரு தப்பு பண்ணுறாரு, அது தப்புன்னு அவருக்கு தெரியும் போது அது திருப்பி அது சரின்னு நினச்சி அது செய்கிறார். நம்ம ஹெல்மெட்டை ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டார், அதனால் நாம் இன்னொருத்தர் ஹெல்மெட்டை தூக்கிட்டு போயிடுவோம். இப்போ கோயிலில் செருப்பை கழட்டி போடுவாங்க, யாரோ ஒருத்தர் அவருடைய செருப்பை கழட்டி போட்ட செருப்பை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் செருப்பை போட்டு வந்துடுவாங்க. அப்போ அது நம்ம செருப்பை ஒருத்தர் திருடினாருங்கிறதுக்காக நாம் இன்னொரு செருப்பை திருடணுங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி தான் இந்த விஷயமும். அதனால் நம்ம செருப்பை யார் வேணாலும் திருடிட்டு போகலாம். அதை நம்ம நம்முடைய பாதுகாப்பாக இருக்குன்னு நினச்சி தான் கழட்டி போடுவோம். அதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, அதனால் யாரோ ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்தார் என்பதற்காக, நம்மிடம் நேர்மையற்றவராக நடந்து கொண்டார் என்பதற்காக நாம் அவருக்கு நேர்மையற்றவராக நாம் யாரோ ஒருத்தருக்கு நேர்மையற்றவராக நடந்துக்கணும், தீங்கு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிறைய பேர் அப்படி தான் ஏன் லஞ்சம் வாங்குறாங்கன்னா, ஏன் ஏமாத்துறாங்க அப்படின்னா, அவங்கள வேறு யாரையாவது அவங்கள வேறு யாராவது ஏமாற்றிருப்பாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பார்க்குறவங்களெல்லாம் ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க. என்ன இப்படி தானே ஏமாத்துறாங்க, அப்புறம் நான் அது மாதிரி தான் நான் பண்ணுவேன், என்னை எல்லோரும் இப்படி தான் ஏமாத்துறாங்க, அதனால் நான் யாரெல்லாம் என்கிட்ட என்னோட தொடர்பில் இருக்காங்களோ அல்லது நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அவங்களெல்லாம் நான் ஏமாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, எல்லோரும் ஏமாத்துறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ லஞ்சம் கொடுத்து ஒருத்தர் ஒரு வேலையை வாங்குறாரு, அரசு வேலையை. ஒரு 4-5 லட்சம் 10 லட்சம் ரூபா லஞ்சத்தை கொடுத்து ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு வேலையை வாங்குறாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தெல்லாம் வசூலிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்குறார். ஏன்னு கேட்டாக்கா, என்கிட்ட அவர் லஞ்சம் வாங்கினார், அதனால் நான் மக்கள்கிட்ட வாங்குகிறேன். நீ யார்கிட்ட வாங்கினியோ அவங்ககிட்ட போய், நீ யாருக்கு கொடுத்தியோ அவங்ககிட்ட தான் நீ போய் கேட்கணும். அப்படி இல்லாமல் நீ கொடுத்தது ஒருத்தர்கிட்ட, நீ வாங்குறது ஒருத்தர்கிட்ட, அது தப்பு தானே. அதனால் இப்படி தான் மக்கள் ஏன் நீங்கள் திருடுறீங்க, ஏன் நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க, ஏன் ஊழல் செய்கிறீங்க அப்படின்னா, நான் இப்போ அரசியல்வாதி ஏன் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லிப்பாருன்னா, நான் ஒரு சீட்டை வாங்குறதுக்கு எத்தனை கோடி கொடுத்து ஒரு சீட்டை வாங்கி மக்களுக்கு 500 1000ன்னு ஒரு ஓட்டுக்கு பைசா கொடுத்து நான் அந்த சீட்டுக்கு வரேன், நான் கட்சியில் தேர்வாயிருக்கேன், ஜெயிச்சிருக்கேன், அப்போ நான் அந்த பணத்தை எப்படி தான் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்குறவங்ககிட்டலாம் வாங்கிட்டு. அதனால் நம்மளை யாரோ ஒருத்தர் ஏமாற்றினாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதனால் நேர்மையாக இருக்கிறது இருக்குல்ல, எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் நாம் நேர்மை தவறிவிடக்கூடாது. நம்ம எடுத்த உடனே நம்ம நேர்மையை கற்றுக்க முடியாது, நிறைய தவறுகளை செஞ்சு நேர்மையை கற்றுக்கணும். அப்போ தான் அந்த நேர்மை நமக்கு இயல்பாக இருக்கும், நமக்கு சொந்தமானதாக இருக்கும். சும்மா புத்தகத்தை படிச்சுட்டு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித அனுபவமே இல்லாமல் நீங்கள் எந்த வித தவறுமே செய்யாமல் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு வகை. நிறைய பேர் பட்டு திருந்தி அப்புறம் நேர்மையாக இருப்பாங்க, அது ஒரு வகை. ஆக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கும். நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் நிறைய தப்புகளை பண்ணிட்டு தான் நேர்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சிலருக்கு பிறவிலே அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருவாங்க எது நேர்மை. அதனால் நேர்மையற்ற செயல் அதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பிறந்ததுலேருந்து அவங்க அப்பா அம்மா மூலமாக, அவங்க உறவினர்கள் மூலமாக நேர்மை என்றால் என்ன அப்படிங்கிறது மட்டுமே அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அதனால் நேர்மையற்ற ஒன்றை அவர்கள் போய் பார்த்து கற்றுக்கிட்டு தவறுகளை செஞ்சு பார்த்து கற்றுக்கிட்டு அப்புறம் மனம் திருந்தி தெளிஞ்சு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் எல்லாருக்கும் அந்த அவசியம் கிடையாது. அதனால் நமக்கு தீங்கு செஞ்சாலும் நாம் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்க முடியும், நல்லது செய்ய முடியும், நல்லது பற்றி சிந்திக்க முடியும், நல்லவைகளை சிந்திக்க முடியும். நீங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் நல்லவைகளை பற்றி சிந்திக்க முடியும். நீங்கள் 1% நேர்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிந்தனை கெட்டு போயிடும், உடனே கெட்டு போயிடும். அதாவது 1% கூட நீங்கள் அதாவது எப்படின்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ₹1 கூட நீங்கள் திருடக்கூடாது, ஒரு பேப்பரை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஒரு படத்தில் சொல்கிறார், ஒரு குண்டூசியை கூட திருடக்கூடாது.
குண்டூசிக்கு திருடினாருங்க, குண்டூசிங்கிறது கிடையாது, குண்டூசி திருடணுங்கிற அந்த எண்ணம் வந்தது பாருங்கள், அந்த எண்ணத்துக்காக தான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும். அது மாதிரி அந்த திருடணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. அதனால் ரொம்ப நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியும், உங்களுக்கே நீங்கள் நல்லது செய்ய முடியும். நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்னா முதல்ல உங்களுக்கு நல்லது செய்யுங்க. அப்போது நீங்கள் நேர்மையாக இருக்கிறது மற்றவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக தான். உங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சால் தான் மற்றவங்களுக்கு நல்லது செய்வீங்க. நல்லதுன்னா என்னென்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அப்போ தெரிஞ்சால் தான் அதை நீங்கள் உங்களுக்கு செய்வீங்க. நல்லதுன்னா என்னென்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் முதல்ல நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தான் நல்லதுன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். நேர்மையாக இல்லைன்னா உங்களுக்கு நல்லதுனாலே என்னென்னு தெரியாது. அப்போ உங்களுக்கும் நீங்கள் செய்ய முடியாது, மற்றவங்களுக்கும் செய்ய முடியாது. உங்களுக்கு நேர்மையாக இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்வீங்க, மற்றவங்களுக்கு தீங்கு செய்வீங்க, அப்படி கிடையாது. நீங்கள் நேர்மையாக இருந்தால் தான் நல்லதுனாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும். அப்படி தெரியும் போது நீங்கள் அதை உங்களுக்கும் செய்வீங்க, மற்றவங்களுக்கும் செய்வீங்க. நேர்மையாக இல்லைன்னா உடனே உங்களுடைய மூளையின் செயல்பாடு தீமைகளை பற்றி யோசிக்கும், அந்த தீமைகளை பற்றி சிந்திக்கும், தீமைகளை எப்படி செய்யலான்ட்டு திட்டம் போடும். அப்புறம் என்ன பண்ணோம், உங்களுக்கு அந்த தீமை செய்வீங்க, மற்றவங்களுக்கும் தீமை செய்வீங்க. அப்போது ஊழல், லஞ்சம் இதெல்லாம் என்னென்னா, நம்ம நினைக்கிறோம் அவருக்கான நன்மைகளை செய்கிறாரு, அவர் நிறைய சொத்து சேர்க்குறாரு, ஊரை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி நிறைய சொத்து அவருக்காக சேர்த்துக்கிறாரு, அவருக்காக அவர் நன்மை செஞ்சுக்கிறார், மக்களுக்கு மட்டும் நன்மை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி சேர்த்துக்கிட்ட அந்த பணம் உண்மையில் அவருக்கு நல்லதே செய்யாது. அவர் மக்களை ஏமாற்றி நிறைய பணத்தை சேர்க்குறாரு அப்படின்னா அது அவருக்கு நல்லதே செய்யாது. அவர் அந்த பணத்தின் மூலமாக சாப்பிட்ற சாப்பாடு அவருக்கு நன்மையவே செய்யாது. அவரால் ஒரு தைரியமாகவே இருக்க முடியாது. எப்போ வேணாலும் பயந்துக்கிட்டே இருப்பார். எப்போ வேணாலும் நம்ம மாட்டுவோம், நம்ம மாட்டினா எப்படி தப்பிக்கிறது, எப்படியெல்லாம் பொய் சொல்கிறது, எப்படியெல்லாம் அதுக்கான வேலைகள் தான் அவர் செஞ்சிட்ருப்பார். பயந்துக்கிட்டே இருப்பார். தைரியமாகவே அவரால் இருக்கவே முடியாது. தைரியமாக இல்லைன்னா என்ன ஆகும், நிறைய நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு தைரியமாக இருக்கணும், ஒரு வீரம்ங்கிறது இருக்கணும். அது எங்கிறது, ஒரு நேர்மையிலேருந்து தான் வீரமே பிறக்கும். நேர்மையற்றவர்கள் அத்தனை பேரும் கோடைகள் தான். நேர்மையற்றவர்களின் வீரம்தான் வன்முறை. வன்முறைங்கிறது என்னன்னாக்கா நேர்மையற்றவர்களின் வீரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நேர்மையற்றவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, வன்முறையை கையில் எடுப்பாங்க. தனக்கு வீரம் இருப்பதாக நிரூபிப்பதற்காக வன்முறையை கையில் எடுப்பாங்க. நேர்மையானவர்களுக்கு வன்முறை தேவையில்லை. அதனால் நேர்மையாக இருங்க. எல்லாம் நேர்மையாக இருக்குது. இப்போ நிறைய பேர் பணம், இப்போ ஒரு போலீஸ்காரர் நிறைய லஞ்சம் வாங்குறாரு, டெய்லி 1000 ரூபாய் கலெக்ஷன் வீட்டுக்கு எடுத்து வர்றாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் மட்டும் நேர்மையாக இருந்தால் எனக்கு இந்த பணம் கிடைக்குமா அப்படின்ட்டு அவர் கேட்குறார். ஆனால் அவருக்கு அந்த பணம் கிடைக்கும், ஆனால் நிம்மதி கிடைக்காது, ஒரு சுயமரியாதை கிடைக்காது, அது ஒரு விஷயம், அமைதி கிடைக்காது, பயந்துக்கிட்டே இருப்பார், நம்ம எப்போ வேணாலும் மாட்டுவோம் அப்படிங்கிற அந்த பயந்துக்கிட்டே தான் இருப்பார். அவரால் நல்ல விஷயங்களை செய்ய முடியாது, நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கே அவர் கூச்சப்படுவார். இதெல்லாம் இருக்குது. அப்போது நீங்கள் நேர்மை இல்லாமல் இருந்ததுனால தான் உங்களுக்கு டெய்லி 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் இதை விட பன்மடங்கு பணம் கிடைக்கும். நீங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டும் போதாது, நேர்மையான வழியில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மேலும் மேலும் எப்படி பணத்தை சம்பாதிப்பது அப்படின்னு நீங்கள் ஒரு தேடல் உங்கள்கிட்ட இருக்கணும். நான் நேர்மையாக இருக்கேன். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நமக்குன்னு ஒரு பணத்தை அளவோட சம்பாதிக்கணும். அதுதான் இந்த அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிங்கிறது அது ஒரு உண்மையாக இருக்கலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் என்ன இங்கே நிலவுது, என்ன உண்மை கடைபிடிக்கப்படுகிறது? நடைமுறையில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க? பணம் தான் அலைகிறாங்க. அப்போ எல்லோரும் அப்படி போகும்போது நம்மளும் அப்படி போக தான் செய்யணும். இல்லைன்னா நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோம். அதனால் பணம்ட்டு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர்மையானவராக மட்டும் இருந்தால் போதாது, பணத்தையும் தேடணும். நேர்மையான வழியில் பணத்தையும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களால் நீங்கள் நிரூபிக்க முடியும். நேர்மையற்ற வழியில் பணத்தை சம்பாதிப்பதை விட நேர்மையான வழியில் பணத்தை சம்பாதிப்பது எளிது, அதில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் மற்றவங்கள்ட்ட நிரூபிக்க முடியும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நேர்மையற்றவர்கள்லாம் பணத்தை தேடி போயிட்டே இருக்காங்க. ஆனால் நேர்மையானவங்க என்ன பண்ணுறாங்க, பணத்தை தேடி போக மாட்டேங்கிறாங்க. இது எனக்கு போதும்ன்ட்டு உட்காந்துடுறாங்க. அதனால் மக்கள் அவங்கள பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க, ஒரு நேர்மையாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும் போலுக்கு,
நேர்மையற்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பணத்தை தேடி போயிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடக்கூடாது. இப்போ இந்த கவர்மெண்ட் கட்டுப்பாடு விதிக்குது, 6 மணி நேரத்துக்கு மேலே யாருமே தொழிலில் உழைக்கக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு விதித்தா மக்கள் அதை பின்பற்றுவாங்க. அதை கண்காணிக்கணும். கவர்மெண்ட் கண்காணித்து 6 மணிக்கு மேலே யாராவது வேலை செய்கிறாங்களா அதை கண்காணிக்க, அதை தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே தடை போட்டிருந்தா மக்கள் எல்லோரும் சும்மா இருப்பாங்க. அப்போது நாமளும் 6 மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சுட்டு மற்ற நேரம் விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, ஓடுறது, குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறதுன்னு போயிடலாம். அப்போ நம்ம அதிகமாக பணத்தை சம்பாதிக்க முடியாது, ஒரு அளவோடு தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் நடைமுறையில் எப்படி வாழ்கிறாங்க அதையும் நம்ம எடுத்துக்கணும். எது நல்லது, எப்படி இருந்திருக்கணும், இந்த மக்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், ஒரு கருத்து இருக்கலாம், நமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அது நடைமுறையில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அப்போ அதில் உள்ள நியாயமான விஷயத்த நம்ம ஏற்றுக்கிட்டு அதன்படி நாம் மாற்றிக்கணும் நடைமுறைக்கு தகுந்த மாதிரி. அப்போ தான் மக்களை புரிஞ்சிக்க முடியும். மக்களை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கொடுக்க முடியும். அதனால் நீ இந்த இயந்திர அறிவியல் உலகில், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இன்றைய நிலவரப்படி பணத்தை தேடிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். நேரங்காலம் தெரியாமல் பணத்தை தேடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மக்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்குது. அப்போ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏற்றுக்கிட்டு நாம் எதை நிரூபிக்கணும் அப்படின்னா, நேர்மையான வழியில் எப்படி பணத்தை மேலும் மேலும் சம்பாதிப்பது, மேலும் மேலும் தேடிக்கொண்டே போவது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நேர்மையானவர்களுக்கு இருக்கிறது. இப்போ நேர்மையற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, நேர்மையற்ற வழிகளில் பணத்தை மேலும் மேலும் எப்படி தேடுறதுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்களா. அப்போ அவங்கக்கிட்ட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தைரியம் இருக்காது, அவங்களுக்கு சுயமரியாதை இருக்காது, மானம் இருக்காது, வெக்கம் இருக்காது, சூடு சொரணை ஒரு இளம் இருக்காது, அறிவும் இருக்காது. அது வேறு விஷயம். அவங்களால நல்லதை பற்றி யோசிக்கவும் முடியாது. அவங்களுக்கே நல்லது யோசிக்க முடியாது. ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க, அவங்களுக்கே நல்லது யோசிக்க முடியாதுன்னா அவங்க உடம்புக்கு எது நல்லதுன்னே யோசிக்க முடியாது. அவங்களால ஆரோக்கியமாகவே இருக்க முடியாது, நேர்மையாகவே ஆரோக்கியமாக இருக்க முடியாது. நோயோடு தான் அவங்க வாழ்வாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது யார் நோயாளிகளாக மாறுவாங்கன்னா, நேர்மையாக இல்லை என்றால், பணம் விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா நீங்கள் நோயாளியாக மாறுவீங்க. நான் சொல்கிற விதிமுறை பாருங்கள். நீங்கள் பணம் விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் தான், நீங்கள் நேர்மையானவராக இருந்தால்தான் உங்களுக்கே நல்லது பற்றி யோசிக்க முடியும், மற்றவங்களுக்கும் நல்லது பற்றி யோசிக்க முடியும், நல்லது செய்கிறத பற்றி யோசிக்க முடியும், நல்லதை செய்ய முடியும், மற்றவங்களுக்கும் நல்லது செய்ய முடியும், உங்களுக்கும் நல்லது செய்ய. நீங்கள் நேர்மையாக இல்லையா, உங்களால் நல்லதை பற்றி யோசிக்க முடியாது, தீமையை பற்றி தான் யோசிப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு தீமை செய்வீங்க, உங்களுக்கும் தீமையை தான் செய்வீங்க. அப்போ உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிடணும்னா நீங்கள் நேர்மையானவராக இருக்கணும். நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் மட்டும்தான் உங்கள் உடலுக்கு நீங்கள் நல்ல உணவுகளை நீங்கள் கொடுப்பீர்கள், உணவாக கொடுப்பீர்கள். மக்கள் ஏன் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இடியாப்பம், ஆப்பம், பிரியாணி, பழைய சாதம், பஜ்ஜி, சமோசா, பரோட்டா அப்படின்னு ஏன் சாப்பிட்றாங்க தெரியுமா? ஸ்வீட்டு, லட்டுன்னு ஏன் இப்படி ஒரு மலிவான உணவுகளை ஏன் சாப்பிட்றாங்க தெரியுமா? இந்த உணவுகள்லாம் நோயை வரவழைக்கிற உணவுகள். இதை ஏன் சாப்பிட்றாங்கன்னா, மக்கள் நேர்மையாக இல்லை. அவங்களுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நேர்மை என்றால் என்னவென்றே, முழுமையான நேர்மை என்றால் என்னவென்றே தெரியல. அவங்க அறிவுக்கு உட்பட்டு அவங்க நேர்மையாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேர்மையின் முழுமை பற்றி அவங்களுக்கு தெரில. ஒரு முழுமையான நேர்மை எப்படிப்பட்டதுன்னு தெரில. நேர்மையாக இருக்கணும், ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் நேர்மையாக இருக்கணும். அதுதான் உண்மை. இப்போது நேர்மைன்னா, இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் நேர்மையற்ற செயல். இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்றது நேர்மையற்ற செயல். அதை சாப்பிட்றவங்களால மற்றவங்களுக்கு நல்லதே நினைக்க முடியாது, மற்றவங்களுக்கு தீங்கு தான் நினைக்க முடியும். அவங்களுக்கே முதல்ல அவங்க நல்லது நினைக்க முடியாது, மற்றவங்களுக்கு தீங்கு தான் நினைப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு நோய் வருது, அவங்களால மற்றவங்களுக்கும் நோய் வரும். அதனால் நீங்கள் இந்த உண்மை இட்லி, பூரி, பொங்கல், தோசைங்கிறது ஒரு மோசமான உணவுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நேர்மையானவராக இருக்கணும். நேர்மையானவராக இருந்தால் மட்டும்தான் இது நேர்மையாக இருப்பதற்கு இது உதவி செய்யாது. இந்த உணவுகள், இந்த மலிவான உணவு இருக்குல்ல, இது நேர்மையாக இருப்பதற்கு உதவி செய்யாது. ஏன்னா இது உங்கள் உடம்புக்கே நோயை வரவழைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் உடம்புக்கே நீங்கள் நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம். நேர்மையானவராக இருந்தால் உங்கள் உடம்புக்கு நீங்கள் நன்மை தானே செய்வீங்க. அப்படின்னா நீங்கள் உங்கள் உடம்புக்கு நோயை வரவழைக்கிற இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், ஆப்பம், இடியாப்பம், பூரி, இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க? ஏன்னா இந்த மாதிரி உணவுகள் உங்கள் உடம்புக்கு நோயை வரவழைக்கும். அப்படின்னா
நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் இதை சாப்பிட மாட்டீங்க. நேர்மைன்னா என்னென்னா, உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செய்யணும். உங்கள் உடம்புக்கு நீங்கள் நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். உங்கள் உடம்புக்கு நீங்கள் தீங்கு செய்யக்கூடாது. அது மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்யக்கூடாது. அதனால் நேர்மை தான், அதுதான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் மோசமான இப்போ நிறைய பேர் இது மாதிரி இப்போ நிறைய பேர் உணவு கட்டுப்பாடோடு இருக்காங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்றதில்ல. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்கெல்லாம் நேர்மையாக இருக்காங்க. அதனால தான் அது சாப்பிடக்கூடாதுங்கிறத அவங்களால கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க உணர்ந்து அவங்க உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்காங்க. அப்போ நீங்கள் உணவில் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் குண்டாக இருக்கீங்க அல்லது உங்கள் உடம்புல நோய் இருக்குது, ஆனால் இப்போ உங்களால் உணவில் கட்டுப்பாடோடு இருக்க முடியல. என்னால் ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியல. என்னால் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, கவுச்சி இதெல்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியலங்க. என்னால் முடியாதுப்பா அப்படின்னு பெருமையாக வர சொல்லிப்பாங்க. உங்களால் முடியலைன்னா நீங்கள் நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட நேர்மை இல்லைன்னு அர்த்தம். இல்லையே, நான் நேர்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். யோசித்து பாருங்கள். இன்னும் நீங்கள் நிறைய சின்ன சின்ன விஷயத்தை கூட அலட்சியம் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் நேர்மையை அலட்சியம் செய்து விடக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் நேர்மையாக இருக்கணும். அதனால் நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய சண்டைகளை வாங்கிட்டு வந்துடக்கூடாது. பாதுகாப்பாக எப்படி நேர்மையாக இருப்பது? இப்போ ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு. அவர் அவர்கிட்ட மேலதிகாரி, அவர் லஞ்சம் வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கக்கூடாது, மக்கள்கிட்ட கமிஷன் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஆனால் அவருடைய மேலதிகாரி என்ன சொல்கிறாரு? கமிஷன் எங்கப்பா, நீ வாங்கியிருப்பியே அந்த காசு கமிஷன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அப்போ மேலதிகாரிக்காக இவர் லஞ்சம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் அதுலேருந்து இவர் ஒரு பணம் கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோட, அது ஒரு வகையான நேர்மை. நான் எக்காரணம் கொண்டும் நான் இந்த மாதிரி மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை விட்டே போயிடலாம். அது இன்னும் மேன்மையான நேர்மை. பாருங்கள், இதில் ஒரு வகையான நேர்மை என்னென்னா, இவர் காசு வாங்குறாரு, ஆனால் அதுலேருந்து இவர் எதுவும் எடுக்கலை, மேலதிகாரிகிட்ட கொடுத்துட்றாரு. இதுவும் ஒரு வகையான நேர்மை தான். இதை விட உயர்ந்த நேர்மை என்பது என்னவென்றால், நான் பணம் வாங்கியே ஆக வேண்டும், என் மேலதிகாரிகளுக்கு நான் கொடுத்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் என்னால் அங்கே ஒழுங்காக நேர்மையாக வேலை செய்ய முடியாது அப்படின்னா நான் அந்த வேலையை விட்டே போயிடுறேன், அல்லது நான் போராடுவேன். எனக்கு ரொம்ப இடையூறு வருது, ரொம்ப நெருக்கடி வருது, என்னை வேலை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, எனக்கு இவங்களோட சண்டை போட முடியாது, நான் சண்டை போட்டு தான் நான் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா அந்த வேலையை எனக்கு தேவையில்லை. நான் நேர்மையாக இருக்கணும், அதுக்காக நான் சண்டை போடக்கூடாது. நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த விஷயத்த. நிறைய பேர் நேர்மையாக இருக்கிறதுக்காக சண்டை போட்டுட்ருப்பாங்க, கோவப்பட்டுருப்பாங்க மற்றவங்ககிட்ட. நேர்மையாக இருப்பதற்காக நீங்கள் சண்டை போடாதீங்க. பாதுகாப்பாக எப்படி நேர்மையாக இருப்பது, அமைதியாக எப்படி நேர்மையை கடைபிடிப்பது, உங்களிடம் இருக்கிற நேர்மை உங்களுக்கு மட்டுமே தெரிந்தால் கூட போதும். அப்போ தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நேர்மையை அமைதியாக கடைபிடிக்க கற்றுக்கொண்டீர்கள். நேர்மையை கடைபிடிப்பதற்கான நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். இப்போ நீங்கள் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் யார்கிட்டையுமே காசு வாங்குறதில்ல, ஆனால் உங்கள் மேலதிகாரி காசு வாங்குறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கேள்வி எழுப்பாதீங்க. ஆனால் நீங்கள் வாங்காதீங்க. அது மாதிரி நீங்கள் சில இடத்துல காசு கொடுத்தா தான் உங்களுக்கு வேலை நடக்கும் அப்படின்னா அப்போ காசு கொடுத்துருங்க, ஆனால் நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் ஒரு வேலைக்காக ஒரு அலுவலகத்துக்கு போகிறீங்க, அங்கே என்ன பண்ணணும், அந்த வேலை செய்யணுன்னா எனக்கு 100 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்க, கொடுத்துட்டு போயிடுங்க. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காதீங்க. ஏன்னா நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது போய்கிட்டே இருக்கணும். ஆனால் நாம் வாங்கக்கூடாது. நீங்கள் கொடுங்க, ஆனால் நாம் வாங்கக்கூடாது. லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருங்க. அவங்க கேட்குறதுனால தான் நீங்கள் கொடுக்குறீங்க, கேட்காம கொடுக்காதீங்க. கேட்டால் கொடுத்துட்டு போயிடுங்க. ஆனால் நீங்கள் எப்போதும் நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா நமக்கு அதுக்காக நம்ம அவர் மேலே பெட்டிஷன் போட்டு போராடிக்கிட்டு நம்முடைய வேலை அது இல்லை. நம்முடைய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும். நமக்கு வேற ஒரு வேலை இருக்குது, நமக்கு வேற ஒரு லட்சியம் இருக்குது. ஆனால் இதான் நேர்மையை கடைபிடிக்கின்ற அந்த நெளிவு சுழிவுன்னு அர்த்தம்.
நேர்மையை விரைச்சிக்கிட்டு கடைபிடிக்கக்கூடாது. நேர்மையை வந்து நெஞ்சு நிமித்திக்கிட்டு விரைச்சிக்கிட்டு நான் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறு தட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு கூப்பாடு போட்டுக்கிட்டு யாராவது நேர்மை இல்லாமல் இருக்கீங்களாப்பா வாங்க என் கூட சண்டைக்கு, நான் நேர்மையாக இருக்கேன், நான் பார்த்துங்க நான் நேர்மையாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அது மாதிரி இல்லாமல் ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா அதற்கான நெளிவு சுழிகளை தெரிஞ்சுக்கணும். நாம் நேர்மையாக இருக்கணும். மற்றவங்க நேர்மையாக இருக்காங்களா இல்லையா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அதுமாதிரி நமக்கு கீழே உள்ளவங்க, நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க நேர்மையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மக்கிட்ட அவங்க நேர்மையாக இருக்கணும். அதனால் நாம் இன்னொருத்தட்ட வந்து நேர்மையாக இருக்கணும். நமக்கு மேலே உள்ளவங்க வந்து அவங்க நேர்மையாக இருக்கணுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நமக்கு கீழே இருக்காங்க பாருங்கள், ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க, உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கட்டுப்படுத்தலாம், உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம். உங்களுக்கு மேலே உள்ளவங்கள நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க. அவங்க எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்னு விட்டுருங்க. அதை பற்றி உங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்களோட தயவு வேறு வகையில் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் வந்து அவங்க செய்கிற குற்றங்களை அல்லது ஊழல்களை அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. ஆனால் நீங்கள் அதை செய்யாதீங்க. அல்லது எங்கேயாவது போகிறீங்க, ஒரு வேலைக்காக போகிறீங்க, பணம் கொடுத்தா தான் வேலை நடக்குமா, கொடுத்துட்டு போயிடுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டு உங்கள் வேலைக்காக நீங்கள் யார்கிட்டையும் பணம் கேட்காதீங்க. கேட்டால் மட்டும் கொடுங்க, கேட்காம கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு நேர்மையை கடைபிடிப்பதற்கான, அமைதியாக கடைபிடிப்பதற்கான, ஏன்னா நேர்மையிலும் விளம்பரம் தேடிக்கக்கூடாது. நிறைய பேர் விரைச்சிக்கிட்டு நேர்மையாக இருப்பாங்க பாருங்கள், அதாவது சண்டை போட்டுக்கிட்டு அவங்களாம் வந்து அதை வச்சு விளம்பரம் தேடுறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அப்படி அது விளம்பரம் தேடுறதே உங்களுடைய பிரதானமான தொழிலாக இருந்தால் பரவாயில்ல, அதுதான் உங்கள் லட்சியம், லஞ்சத்தை ஒழிப்பது தான் உங்களுடைய லட்சியமாக இருந்தால் நீங்கள் கோவப்படலாம், கோவப்பட்டே ஆகணும். கோவப்படலைன்னா நீங்கள் அதை நீங்கள் செய்யக்கூடாது. லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பது தான் என்னுடைய லட்சியம், நேர்மையாக வாழ வைப்பது தான், மக்கள் நேர்மையாக வாழணும், அதை பற்றி பிரச்சாரம் பண்ணணும், அதுதான் உங்கள் லட்சியம்னா உங்களுக்கு கோபம் வரணும். அப்போ தான் நீங்கள் அந்த வேலையை செய்ய முடியும். ஆனால் அது லஞ்சத்தை ஒழிப்பது உங்களுடைய வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் லஞ்சம் வாங்காதீங்க. ஆனால் கொடுத்தா தான் ஒரு வேலை, உங்கள் வேலை நடக்கும்னா கொடுத்துட்டு போங்க. அது மாதிரி உங்களுக்கு மேலே இருக்கிறார் பாருங்கள், உங்களுடைய மேலதிகாரி, அவர் லஞ்சம் வாங்கினால் அது பற்றி நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள். ஆனால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்க லஞ்சம் வாங்கினா அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும், அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குதுன்னா அதை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. இப்படி நேர்மையாக இருப்பதற்கான நெளிவு சுழிகளை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா, நேர்மை என்பது ஒரு கத்தி மாதிரி, அது நீங்கள் வந்து ஒழுங்காக பிடிச்சி வெட்டணும். ஏடா கூடமாக வெட்டினீங்கன்னா அது உங்கள் கையே கிழிச்சிரும். அதனால் வந்து இப்படி வந்து நேர்மையாக இருந்தால் தான் நல்லது சிந்திக்க முடியும். உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி. நேர்மையாக இல்லாதவங்களால் இப்போ வந்து நெளிவு சுழிகள், நேர்மையை கடைபிடிப்பதற்கான நெளிவு சுழிகளையும் கற்றுக்கணும். நேர்மையாக இருந்துட்டாலே உங்களுக்கு நோய் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நேர்மையாக இல்லைன்னா கண்டிப்பாக நோய் வரும். அது மாதிரி நேர்மையாக இருந்துட்டாலே உங்களுக்கு நோய் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நேர்மையானவர்களுக்கு நோயே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். யாருக்கு நோய் வராதுன்னா நேர்மையை கடைபிடிப்பதற்கான நெளிவு சுழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தான் நோய் வராது. சும்மா நேர்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் சண்டை போட்டு கிடப்பாங்க பாருங்க, நம்ம இந்தியன் தாத்தா மாதிரி. அந்த மாதிரி ஆள்களுக்கு பழி உணர்ச்சி, அப்படிப்பட்ட பழி உணர்ச்சி பண்ணுறது, நீ நேர்மையாக வாங்கிட்டியா நான் உன்னை கொல்றேன் பாரு அப்படி இப்படின்னு தூக்கிட்டு போகிறது, போராட்டம் நீ அது உனது வேலையாக இருந்தால் நீ பண்ணலாம். லஞ்சத்தை ஒழிப்பது, ஊழலை ஒழிப்பது உனது லட்சியமாக இருந்தால் நீ கோவப்படலாம். அது லட்சியமாக இல்லாத போது நீ வந்து அமைதியாக உனது வாழ்க்கை பயணத்தை எப்படி போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நேர்மையாக இருப்பதற்கான நெளிவு சுழிகளை கற்றுக்கணும். அப்போ தான் உனக்கு நோய் வராது. நீ வந்து யார் லஞ்சம் கேட்டாலும் அவங்ககிட்ட கோவப்படுறது, திட்டுறது, சண்டை போடுறது, போகிற வர இடத்துலலாம் சண்டை போடுறது, அப்படிலாம் பார்த்தா போகிற வர இடத்துல எல்லாமே அக்கிரமம் நடக்குது, எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு நோய் வரும். நமக்கு நம்முடைய உடலையும் நமக்கு பார்க்கணுமா இல்லையா? நம்முடைய உடல் வந்து ஆரோக்கியம் என்பது முக்கியமாக இல்லையா? போகிற வர இடத்துலலாம் சண்டை போட்டு ஆபத்துக்களை வரவழைச்சிக்கிட்டு எவன் எப்படிப்பட்டவன்னே இன்றைக்கி சொல்ல முடியாது. நம்ம வந்து போகிற வர இடத்துலலாம் சண்டை போட்டு போனோன்னா ஒருத்தன் அதை வந்து தீவிரமாக சீரியஸாக எடுத்து ரொம்ப கோவப்பட்டு பின்னாடியே கத்தி தூக்கிட்டு வந்தான்னா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு என்ன வேணாலும் நடக்கும். நம்ம ஒன்றும் சினிமா ஹீரோ கிடையாது.
அவங்கள அடித்து வீழ்த்தி நாம் நீதியை நிலைநாட்டுறதுக்கு. நாம் அது வந்து சினிமாவுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு கிடச்சிருந்தா கூட உங்களை வந்து ஈஸியாக ஒருத்தர் வீழ்த்த முடியும். எவ்வளோ பேர் உங்களை பாதுகாத்தா கூட, இப்போ பெரிய பெரிய தலைவர்களை கூட சுட்டு கொள்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க, அதையும் மீறி அவங்கள சுட்டு கொள்கிறாங்க. அதனால் ஒருத்தரை வீழ்த்தணும் அப்படின்னா நீங்கள் பலசாலியாக இருந்தால் உங்களை வீழ்த்த முடியாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பலசாலியாக இருந்தால் உங்களை வீழ்த்த முடியாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களை வீழ்த்துவதற்கு பலசாலியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து துப்பாக்கி, கத்தி இதெல்லாம் இருக்குது. மிருகங்கள் தான், விலங்குகள் தான், அவங்களுக்கு தான் பலசாலி யாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போ யானைகளுக்கு நடுவில் சண்டை நடக்குதுன்னா பலமான யானை தான் அங்கே ஜெயிக்கும். அது மாதிரி சிங்கங்களுக்குள்ள சண்டை நடக்குதுன்னா எந்த சிங்கம் வலிமையானதோ பலமானதோ அதுதான் ஜெயிக்கும். ஆனால் மனித உயிர்களில் இங்கே வந்து பலமானவங்க பலம் இல்லாதவங்கலாம் கிடையாது. நான் வலிமையானவன், என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுலாம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம துப்பாக்கியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், கத்தியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது மாதிரி காசு கொடுத்தா உங்களால் ஒன்றும் முடியாமல் இருக்கலாம், நீங்கள் நோஞ்சானா இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் எதிரியை கொல்றதுக்காக கூலிப்படையிட்ட காசை கொடுத்து பணத்தை கொடுத்து அவரை வந்து போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான உலகத்தில் இருக்கும்போது நம்ம இன்னொரு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால்தான் வந்து இப்போ வந்து மிருகங்கள், பிற உயிரினங்கள்லாம் சண்டை போடுது, விலங்குகள்லாம் சண்டை போடுது, ஆக்ரோஷமாக சண்டை போடுது. அது மாதிரி நம்ம அதுகளும் பொய்யாகவும் சண்டை போடும். அதாவது ரொம்ப பிடிச்ச அது ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக அவங்க சண்டை போடுவாங்க. நம்ம நண்பர்களுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி ஒரு அன்பின் அடிப்படையில் ஒரு பொழுதுபோக்காக சண்டை போடுவோம் தெரியுமா? அதே மாதிரி பிற உயிரினங்கள் இருக்குல்ல, சிங்கம், புலி, கரடி கூட, அதுகளுக்குள்ளே அது விளையாட்டுத்தனமாக சண்டை போடுறது ஒன்று, ஆனால் தீவிரமாக சண்டை போடுறது ஒன்று. அது தீவிரமாகவும் சண்டை போடும், அது சும்மா அப்படியே அன்பாகவும் சண்டை போடும். ஆனால் நம்ம தீவிரமாக சண்டை போடுறதை எப்பவும் தவிர்க்கணும். தீவிரமாகவும் சண்டை போடுறதுக்கான நமக்கு வரும். அப்போ நம்ம வந்து அந்த சண்டைகளில் வன்முறை இல்லாமல் பார்த்துக்கணும், அடிதடி இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம மனித உயிர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள். ஏன்னா பிற உயிரினங்களை விட மனித உயிர்கள் பிற உயிரினங்கள் நேருக்கு நேராக தான் சண்டை போடும். மனித உயிர்கள் அப்படி இல்லை. எப்படி வேணாலும் வந்து திரும்ப வந்து தாக்குவாங்க, பதிலடி கொடுப்பாங்க. பழி உணர்ச்சி அதிகம் உடையவர்கள். பிற உயிரினங்கள் கூட மறந்துட்டு போயிடும். ஆனால் மனித உயிர்கள் அப்படி இல்லை. பிற உயிரினங்கள் தோல்வியை ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. மனித உயிர்கள் அப்படி இல்லை. தோல்வியை வந்து உள்ளுக்குள்ளேயே புதைச்சி வச்சு அந்த பழி உணர்ச்சியை பாதுகாத்து தண்ணீர் ஊற்றி வளர்த்து பெரிதாக்கி மரமாக்கி அந்த அப்புறம் வந்து எப்படியாவது ஒரு நாள் பழி வாங்குவாங்க. அதனால் மனித உயிர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சும்மா உணர்ச்சி வசப்பட்டு நான் சண்டை போடுறேன், எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறேன்னு சொல்லிட்டு வம்ப விலைக்கு வாங்கிட்டு வரக்கூடாது. பகைமை வளர்த்து கொண்டே போகக்கூடாது. பகைவர்களை அதிகமாக்கி கொண்டே போகக்கூடாது. அதனால் நாம் வந்து நேர்மையாக இருக்கணும். அதே நேரத்தில் நேர்மையாக இருப்பதற்காக நம்ம மற்றவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு போராடிட்டு இருக்கக்கூடாது. நேர்மையாக இருப்பதற்கான நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். விரைச்சிக்கிட்டு நேர்மையாக இருக்க முடியாதுங்க. விரைச்சிக்கிட்டு நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேர்மையாக இருக்க தெரிலன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல நோய் வரும், டென்ஷன் அதிகமாகிடும், அமைதி இல்லாமல் போயிடும், கோபம் வரும், பழி உணர்ச்சி வரும், நரம்பு மண்டலம் வீக் ஆயிரும், உங்களுக்கு நோய் வரும். அதே மாதிரி நேர்மை இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் நோய் வரும். பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் நோய் வரும். அதுதான் அவங்களுக்கு தண்டனை. அவங்க தைரியமாகவே இருக்க முடியாது, எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சுயமரியாதையே இருக்காது. அவங்களுக்கு ஒரு வெக்கம், சூடு, சொரணை, அசிங்கம் பிடிச்சவங்க. அவங்களாம் அசிங்கம் பிடிச்சவங்க, மரியாதை தெரியாதவங்க. அது மரியாதைன்னா என்னன்னு தெரியாதவங்க, சுயமரியாதைன்னா என்னன்னு தெரியாதவங்க, மானம்னா என்னன்னு தெரியாதவங்க, நேர்மை என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள், நல்லதுன்னா என்னன்னு தெரியாதவங்க. அவங்களாம் தனக்கு எப்படி நல்லது செய்யணுங்கிறத விட அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு நல்லது, அவங்க தீமையை பற்றியே யோசிப்பாங்க. தீயவர்கள் அவர்கள். அதனால் அவங்க உடம்புக்கே அவங்களால நல்லது செய்ய முடியாது. அவங்களால உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு தண்டனை. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வரும். அப்போ இந்த உலகமே இருக்குது பாருங்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, நூடுல்ஸு, இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து
ஒவ்வொரு உணவு இருக்குது. நமக்கு எப்படி இட்லி, பூரி, பொங்கல், தோசையோ அது மாதிரி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் பார்த்தா அவங்க ஒரு ஒரு மலிவான உணவு கூட சாப்பிடுவாங்க. அது மாதிரி சைனாக்காரங்க ஒரு மலிவான உணவு, இந்த தவளை கிவளை நண்டு நண்டு பூரா பல்லி இந்த மாதிரி சாப்பிட்றாங்களே, இது எல்லாமே நோய்களை நேர்மையற்ற உணவுகள். இது அவங்க நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் தான் இது. ஒருத்தர் நேர்மையற்றவரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள ரொம்ப எளிதான வழி, அவர் என்ன உணவு சாப்பிட்றாருன்னு மட்டும் பாருங்கள். இட்லி சாப்பிட்றாரா, பூரி சாப்பிட்றாரா, பொங்கல் சாப்பிட்றாரா, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, சோறு, பழைய சாதம், பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றாரா? அவர்கிட்ட நேர்மை இல்லை. ஆனால் அது அவருக்கே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியும் நான் நேர்மையான ஆள் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சார் நிறைய பேர் நான் நேர்மையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், நேர்மையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் நேர்மைன்னா என்னன்னு முதல்ல அவங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி அறிவை வளர்த்துக்கணும். இப்போ நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட பேசலை, பேச பேச தெரிந்து கொள்கிறேன். தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் பேசுகிறேன். நேர்மை நேர்மை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் பேசுகிறேன். தெரிந்து கொண்டு உங்களிடம் நான் பேசவில்லை. பேச பேச நான் தெரிந்து கொள்கிறேன். இது ஒரு தேடல். பேசுவது என்பது ஒரு தேடல், ஆராய்ச்சி, இதுதான் எளிதான ஆராய்ச்சி. அதனால் நான் எல்லாத்தையும் சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் இல்லை. இப்போ நான் இன்னும் விழிப்பாக இருக்கேன். நான் பேசுகிறேன், அதனால் விழிப்பாக இருக்கேன். அதனால் நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்றாங்கள்ல, நீங்கள் சாப்பிட்றீங்களா? அப்போ நீங்கள் நேர்மை இல்லைன்னு அர்த்தம். உங்கள் உடம்புக்கு நோய் கண்டிப்பாக வரும். உங்கள் உடம்புக்கு உண்டாகலாம், உங்கள் உடம்புக்கு நோய் கண்டிப்பாக வரும். ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்புக்கு தீங்கான உணவுகளை சாப்பிட்றீங்க. அப்படின்னா நீங்கள் நேர்மையற்றவர் தானே. உங்கள் உடம்புக்கே உங்களால் நல்லது செய்ய முடியலையே. உங்கள் உடம்பு உங்களை நம்பி தானேங்க இருக்குது. நீங்கள் தூங்குனா கூட உங்கள் இதயம் உங்களுக்காக துடிச்சிக்கிட்டே இருக்குதே. நீங்கள் தூங்குனா கூட உங்கள் உடம்புக்குள்ளே ரத்த ஓட்டம் போய்கிட்டே இருக்குதே. உங்கள் உள்ளுடல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குதே. உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா உங்கள் உடம்பு அப்படி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படி உங்களை கண்மூடித்தனமாக நம்புதே உங்கள் உடம்பு. அதுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டாமா? நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு தீங்கு செய்கிறீங்களே. உங்களுக்கு தெரியாதா? நம்ம கடந்து வந்த பாதை தெரியாதா? மக்களுக்கு எவ்வளோ நோயால் அவஸ்தைப்படுறாங்க, எதனால் நோய் வருதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ டீ குடித்தா சுகர் போட்டால் வெள்ளை சீனி கலந்தால் அது உடம்புக்கு கேடுன்னு தெரியாதா உங்களுக்கு? அப்போ ஏன் அதை சாப்பிட்றீங்க? அதை சாப்பிட்ற யாருக்குமே நேர்மை இல்லைன்னு தானே பொருள். பரோட்டா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியுமே. அப்படி தெரிஞ்சும் நீங்கள் அதை சாப்பிட்றீங்களா? அப்படின்னா உங்கள்கிட்ட நேர்மை இல்லைன்னு தானே அர்த்தம். உங்களால் எப்படி மற்றவங்களுக்கு நல்லது நினைக்க முடியும்? உங்களுக்கு நல்லது நினைக்க முடியலையே. அந்த கட்டுப்பாடு இல்லையே உங்கள்கிட்ட. உங்களுக்கு தீங்கு செய்வதற்கு நீங்கள் அந்த கட்டுப்பாடு இல்லை. அதாவது என்னென்னா உங்களால் உங்கள் கைகளே கட்டுப்படுத்த முடியல. உங்கள் கைகள் உங்கள் கழுத்தை நெரிக்குது, ஆனால் உங்கள் கைகளை கட்டுப்படுத்த முடியல. உங்கள் கைகள் உங்களே கொல்லுது, உங்கள் கழுத்தை நெரித்து கொல்கிறது. ஆனால் உங்கள் கைகளை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியல. இதுதான் நடக்கும். உங்கள் கைகள் உங்களே கொலை செய்கிறது. உங்கள் மூளை உங்களை கொலை செய்ய திட்டமிடுகிறது, கற்பனை செய்கிறது, கனவு காணுகிறது. நாளைக்கு பிரியாணி சாப்பிட்ணும், நாளைக்கு கண்டிப்பாக அடுத்த வாரம் விருதுநகர் போகிறோம், எண்ணெய் பரோட்டா வாங்கி சாப்பிட்றோம், பொரிச்ச பரோட்டா வாங்கி சாப்பிட்றோம். கனவு காண்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஆவலோடு கனவு காண்றீங்க. உங்களை கொலை செய்வதற்கு நீங்கள் ரொம்ப ஆவலோடு கனவு காணுகிறீர்கள். அதனால் நீங்கள் முதல்ல நேர்மையான, உங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க. உணவு விஷயத்தில் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நேர்மையானவர். நீங்கள் உணவு விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா, உங்களுக்கு நல்லது செய்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிடவில்லை என்றால், உங்கள் உடலில் நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் நேர்மையானவரே கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் செய்கிற பிற அனைத்து செயல்களும் நேர்மையற்ற செயல்களாக தான் இருக்கும். உங்களுக்கு மன உறுதியே இருக்காது. மன உறுதிங்கிறது என்ன தெரியுமா? நமக்கு நல்லது செய்யணும்னா நமக்கு ஒரு மன உறுதி தேவை. யார்கிட்ட மன உறுதி இல்லாதவங்க தான் அவங்களுக்கு அவங்களே தீமைகளை செய்துக்குவாங்க. அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அவர்களுக்கு தீமைகள் செய்வதை அவர்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. தீமைங்கிறது அதுதான். அந்த கையை கட்டுப்படுத்தவே முடியல. கை கிடுகிடுன்னு ஆடுன்னு சொல்லுவாங்களே, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. நீங்கள் உங்கள் உடலை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் உங்களால் நல்லது செய்ய முடியும்.
இல்லைன்னா உங்கள் கைகள் உங்களையே வந்து கழுத்தை நிறுத்து கொல்வதற்காக வரும். உங்கள் மூளை உங்களை எப்படி கொலை செய்யலாம் என திட்டமிடும். நல்லது செய்கிறதுக்கு கட்டுப்பாடு தேவை, மன உறுதி தேவை. எல்லாராலையும் நல்லது செய்ய முடியாது. நேர்மையானவர்களால் மட்டும்தான் நல்லது செய்ய முடியும், சும்மா கிடையாது. நேர்மையாக இருப்பது என்பது அவ்வளோ எளிதும் கிடையாது. அது அவ்வளோ வலிமையானது. அதை கடினமானதை செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். நேர்மையாக இருந்தால் வலிக்கும், வலி இல்லைன்னா உங்களுக்கு நல்லதே நடக்காது. அதனால் வந்து நேர்மையாக இருப்பது, கட்டுப்பாடாக இருக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வலியை கொடுக்கும். அந்த வலி தான் உங்களை வந்து நெறிப்படுத்தும், உங்களை நல்லா வாழ வைக்கும். அந்த வலிக்கு பயந்த கோழைகள் தான் நேர்மையாகவே இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு தீங்கு செய்வாங்க, ஊரை ஏமாற்றி பிழைப்பாங்க, திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க. ஆனால் திருடுறவங்க நம்ம வந்து கோழைன்னு எப்படி சொல்லலாம்? அவன்கிட்ட தான் கத்தி இருக்க, போனால் வெட்டிடுவானே. அதான் நேர்மையற்றவர்களின் வீரம் தான் வன்முறை. நேர்மையற்றவர்கள் தான் தங்களை பாதுகாக்க ஆயுதங்கள் எடுப்பார்கள். போரிடுறாங்கள்ல, எல்லாம் நேர்மையற்றவர்களே. நேர்மையற்றவர்களின் வரலாறு, இந்த வரலாறுலாம் போரிடுவது, 2ஆம் உலகப் போர், இது எல்லாமே நேர்மையற்றவர்களுடைய நடைமுறைகள், வாழ்க்கை முறையிலிருந்து வெளிப்பட்டவை. மாமிசம் உண்பது அது வீரம் அல்ல, அது கோழைத்தனம். நேர்மையற்றவர்களின் வீரம் அது, நேர்மையற்றவர்களின் உணவு அது. நீங்கள் நேர்மையோடு இருந்தீங்கன்னா மென்மையாக இருக்கலாம். ஆனால் வந்து நேர்மையற்றவர்கள் இருக்காங்களா, வன்முறை உணர்ச்சி உடையவர்கள், கத்தி எடுக்கிறவங்க, துப்பாக்கி எடுக்கிறவங்க, அவங்க பயங்கர கோபம் வரும். அவங்ககிட்டலாம் எப்போ என்ன பேசணுன்னே சொல்ல முடியாது. அவங்க எப்போ எப்படி நடப்பாங்கன்னே சொல்ல முடியாது. கிட்டே நிற்க முடியாது. அவங்க மனசில் அமைதியை ஏற்படுத்தணுன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அடிமையாக வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்க மனசு அமைதியாக இருக்கும். அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அவங்களுக்கு அடங்கி நடக்கணும். சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அடக்குனா மட்டும்தான் அவங்க மனசு அமைதியாக இருக்கும். அதில் ஒருத்தர் எழுந்து அவருக்கு எதிராக குரல் கொடுத்தா கூட அவர் மனசு வந்து அமைதி இல்லாமல் போயிடும். உடனே அவர் என்ன பண்ணுவார், தனக்கு எதிராக குரல் கொடுக்குற அவரை கொன்று விட்டால் மட்டும்தான் அவரது அமைதியை மீட்டெடுக்க முடியும். மீண்டும் அவர் மனதில் அமைதியை ஏற்படுத்த முடியும். இதுதான் வந்து வன்முறையாளர்களின் அமைதி. வன்முறையாளர்கள் மனதில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக பிறரை அழிக்கின்ற வேலையை செய்வார். பிறரை அழிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. ஆனால் மென்மையானவர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து மனதை வந்து எளிதாக அமைதியாக வைத்திருப்பார்கள். ரொம்ப மென்மையாக அமைதியை எளிதாக கொண்டு வந்து விடுவார்கள். நேர்மையாக இருந்துட்டாலே போதும், உங்கள் மனது அமைதியாக இருக்கும். இந்த உலகமே அமைதி இல்லைனாலும் கூட உங்கள் மனது அவ்வளோ அமைதியாக இருக்கும். அதனால் நேர்மை என்பது அற்புதமான ஒன்று. அதுதான் ரொம்ப அற்புதமானது. அது உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். நீங்கள் நேர்மை இல்லாமல் தினம் 1000 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா, அதாவது நேர்மை இல்லாமல் லஞ்சம் வாங்கி அந்த லஞ்சமாக வந்த பணம் உங்களுக்கு தினம் 1000 ரூபா கிடைக்கிதுன்னு சொல்லி, நேர்மை இல்லாதனால தான் எனக்கு 1000 ரூபா கிடைச்சிதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும். இன்னும் பல ஆயிரம் கிடைக்கும், லட்சம் கூட கிடைக்கும், கோடி கூட கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நேர்மையாக இருந்துட்டு நீங்கள் பணத்தின் மீது ஆசை இல்லாமல் இருக்காதீங்க. நேர்மையாக இருந்துட்டு நீங்கள் பணத்திற்காக பேராசை கொள்ளுங்கள். மேலும் மேலும் எனக்கு பணம் வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். ஏனென்றால் பிறருக்கு நல்லது செய்வதற்காக உங்களுக்கு பணம் தேவை. நேர்மையானவர்களிடம்தான் பணம் இருக்க வேண்டும். நேர்மையானவர்கள் தான் என்ன பண்ணணும், பணத்தின் மீது பேராசை கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேர்மையானவர்களிடம் சேர்கிற பணம் மற்றவர்களுக்கு நல்லவற்றிற்காக பயன்படும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நேர்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தின் மீது ஆசை இல்லாமல் இருக்காங்களா, அப்போ அவங்க ஒரு முன்னுதாரணமாக போயிடுறாங்க. நேர்மையாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும், இவரை மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முன்னுதாரணமாக போயிடுது. நேர்மையற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, பணத்தை மேலும் சேர்க்குறாங்க. நேர்மையானவர்கள் என்ன பண்ணுறாங்க, இது போதும்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துறாங்க. அது தப்பு. அது ஒரு தவறான முன்னுதாரணம். உங்களை பார்த்து அப்படிப்பட்டவங்கள பார்க்கும்போது தான் அப்போ நம்ம நேர்மையாகவே இருக்கக்கூடாது போல்க, நேர்மையாக இருந்தால் நமக்கும் பணம் கிடைக்காது போல்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நேர்மையாக இருந்து எப்படி பணத்தை மேலும் சம்பாதிப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நேர்மையாக இருந்தாலும் பணம் ஏராளமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த உலகுக்கு நிரூபிக்கின்ற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நேர்மையானவரிடம்
எதுக்காக நேர்மையானவர்கள் ஏன் அவ்வளோ பணத்தை சம்பாதிக்கணும்? இப்போ நேர்மையாக இருக்கிறாங்க அப்படின்னா, நான் எதுக்கு அவ்வளோ பணத்தை சம்பாதிக்கணும்? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கொடுப்பதற்கு உங்களுக்கு பணம் வேணும். அதனால் நமக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த உலகத்தில், அவங்களுக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்கணும். அப்போது நமக்கு நிறைய பணம் தேவை, நாம் நேர்மையாக இருக்கிறோம். அப்போ நாம் நம்மக்கிட்ட பணம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட இன்னொரு குணமும் இருக்குது, மற்றவங்களுடைய துன்பங்களை பார்த்து கவலைப்படுகிற மனமும் நம்மக்கிட்ட இருக்குது. நாம் நேர்மையாகவும் இருக்கோம். நம்மக்கிட்ட தான் பணம் சேரணும், அப்போ தான் அது மற்றவங்களுக்கு பயன்படும். நேர்மையானவர்கள் சொகுசாக வாழ மாட்டாங்க, அதுவே நேர்மையற்ற செயல் தானே. சொகுசாக வாழ்கிறது, வேலைக்காரங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்கள வேலை வாங்குறது, பெண்களை அடிமைப்படுத்துகிற, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். நேர்மையானவர்கள் அதைத்தான் செய்வாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நேர்மையானவர்கள் எளிதாகத்தான் வாழ்வார்கள். அவங்க மெத்தையில் படுக்க மாட்டாங்க. மெத்தையில் படுக்கிறது நேர்மையற்றவர்களோட செயல். ஏன்னா மெத்தையில் படுத்தா உங்கள் உடம்புக்கு நல்லது, உங்கள் உடம்பு வலிக்கும், உங்கள் உடம்பு ஒரு முழுமையான ஓய்வை எடுக்காது. உங்கள் உடம்புக்கே நீங்கள் தீங்கு செய்கிறீங்க மெத்தையில் படுக்கிறதுனால. அப்போ அது நேர்மையற்ற செயல் தானே. உங்கள் உடம்பு உங்கள் மேலே தானே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் அந்த உடம்பை நல்லா பார்த்துப்பீங்கன்னு தானே உங்கள் உடம்பு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெத்தையில் படுக்கிறீங்க. அதனால் உங்கள் குறுக்கெலும்புக்கு நல்ல ஓய்வு கிடைக்கிறதில்ல. நல்லா தூங்கினா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் உங்கள் உடம்பு நீங்கள் மெத்தையில் படுத்து உங்கள் உடம்புக்கே நீங்கள் தீங்கு செய்கிறீங்க. உங்கள் உடம்புக்கு வலியை கொடுக்கிறீர்கள், நோய்களை வரவழைக்கிறீர்கள். மெத்தையில் படுத்தா நோய் வரும். அப்போ மெத்தையில் படுக்கிறது ஒரு நேர்மையற்ற செயல். அது மாதிரி மிகப்பெரிய வீடுகளில் வாழ்கிறது, மிகப்பெரிய பங்களாக்களில் வாழ்கிறது, அதுவும் ஒரு நேர்மையற்ற செயல். ஏன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான இது அது மற்றவங்களுடைய இது அப்படிங்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக நீங்கள் சேர்க்கும் பணம், பொருள், வீடு, இது எல்லாமே மற்றவங்களுடையது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மை தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் மிகப்பெரிய உங்களை விட உங்களுக்கு தேவையில்லாத அளவுக்கு நிறைய வாங்கி வச்சுக்கிறீங்க, நிறைய நிலத்தை வாங்கி குவிக்கிறீங்க. நிலத்தை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பணம் இருக்கிறவங்க நிறைய நிலத்தை வாங்கி குவிக்கிறாங்க. அதனால் நிலத்தோட விலை ஏறுது. அதனால் நிலத்தை வாங்க முடியாத வறியவர்களின் எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால் நிறைய விஷயங்களில் நம்ம நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலும் மேலும் பணத்தை சம்பாதிக்கணும். சம்பாதித்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. சும்மா பணத்தை கொடுக்காதீங்க. சும்மா போயிட்டு ஒருத்தட்ட போய் இந்தா பிடி பணம், நான் வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க. அல்லது கல்விக்காக உதவலாம். யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வறியவராக இருக்கிறார்கள், படிப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு பணத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம். ஏதாவது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்த தொழிலில் நீங்கள் செய்யுங்க, அதற்கான முதலீடு நான் உங்களுக்கு தரேன், வட்டி இல்லாத கடனாக கூட இருக்கலாம். எப்போ உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னா அதை திருப்பி கொடுங்க. திருப்பி கொடுத்தா அதை வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு நம்ம உதவி செய்யலாம்ல, அதை சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரியும் நம்ம இருக்கலாம், நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். அப்போது மேலும் மேலும் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு முக்கியமாக தேவைன்னா, நேர்மையானவர்களுக்கு தேவை. நேர்மையாக இருந்தால்தான் நீங்கள் நல்லது பற்றி யோசிக்க முடியும், நல்லது எது என்பதை யோசிக்க முடியும். அப்படி யோசிக்கும்போது தான் அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் செய்யலாம், உங்களுக்கும் செய்துக்கலாம். நேர்மையாக இல்லாதவர்களால் தீமைகளை பற்றி தான் யோசிப்பார்கள். அதனால் இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் நேர்மையற்றவர்களின் உணவு. பெட்டில் படுக்கிறது, இதெல்லாம் நேர்மையற்றவர்களின் வாழ்க்கை முறை, ஆசை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சொகுசாக வாழ்கிறது, பெரிய வீடுகளில் வாழ்கிறது, இதெல்லாம் நேர்மையற்றவர்களுடைய இருப்பிடம். நேர்மையற்றவர்களின் இருப்பிடம் அதுதான்.